6 டிப்ஸ் பார்க்கலாமா? டிப் நம்பர் 1. ஒரு டிசைன் மார்க் பண்ணுறப்போ ஒயிட் பென்சில் வச்சு மார்க் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒயிட் பென்சிலோட மார்க்கிங்கு ப்ளவுஸ் முடிச்சக்கப்புறமும் போகாது. தண்ணி வச்சு தொடச்சாலும் அது போகாது. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஒரு பட்ஸ் ஆர் காட்டன் கிளாத் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதை கெரோசின், அதாவது மண்ணெண்ணெய் அப்படி இல்லைன்னா பெட்ரோலில் டிப் பண்ணி எந்த இடத்துல மார்க்கிங் போகணுமோ அந்த இடத்துல லைட்டாக வச்சு ரப் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கிங் போயிடும். உங்களுக்கு தெரியுதா? ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், கெரோசின் ஆர் பெட்ரோல் யூஸ் பண்ணி அழிக்கலாம் அப்படின்னு. அதில் கிளாத்தோட கலர் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியல. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் என்னென்னு கிளியர் பண்ணுறேன். இப்போ நான் அதை தான் ரப் பண்ணி அழிச்சிட்ருக்கேன். மார்க்கிங் எல்லாமே போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. ப்ளவுஸில் நீங்கள் ப்ளவுஸ் போட்டு முடிச்சக்கப்புறம் சில நேரம் தைக்கும் போதோ இல்லை நீங்கள் ஏதாவது யதார்த்தமாக எடுக்கும் போதோ சில நேரம் ஏதாவது மாட்டி இழுத்து அந்த நூல் விட்டு போச்சுன்னா எல்லா ஸ்டிச்சுமே சில கண்டினியூவாக போட்டிருக்கிற எண்ணாட் போடாமல் போட்டிருக்கிற எல்லா ஸ்டிச்சுமே எடுத்துகிட்டு வந்துடும். பீட்ஸ் எல்லாமே உதிர்ந்துடும். அப்படி உதிராமல் இருக்கிறதுக்கு நான் எப்போதுமே யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து இந்த டிசைன் போட்டிருக்கிற இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு திரும்பி அதை காய வச்சுருவேன். அது நல்லா பாருங்கள், நான் டிசைன் போட்டிருக்கிற இடத்துல மட்டும்தான் போடுறேன். டிசைன் இல்லாத இடத்துல பட்டுச்சுன்னா பேக் சைடில் அசிங்கமாக தெரியும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். டிப் நம்பர் 3. நீங்கள் எப்போதுமே ப்ளவுஸ் வாங்கினீங்க அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஓரம் அடிச்சிருங்க. ஐ மீன் எப்படின்னா, நார்மலாக சும்மா ஒரு மடிப்பு மடித்து ஒரு ஓரம் அடிச்சிருங்க. மிஷின் இல்லாதவங்களால பண்ண முடியாது. இன்கேஸ் உங்கள் வீட்டில் மிஷின் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் துணி பிரிஞ்சிட்டு வராது. இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் உங்களுக்கு டிப்பாக சொல்லிகிட்ருக்கேன். டிப் நம்பர் 4. ஆரி ஒர்க் போட்டு ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை டைலர் கிட்டேருந்து மார்க் பண்ணி வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக அளவு ப்ளவுஸை கையில் வாங்கிக்கோங்க. நீங்களே மார்க் பண்ணி டிசைன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட தான் அளவு ப்ளவுஸ் இருக்கும். சில நேரம் டைலர் மார்க் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் டிசைன் மட்டும் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அளவு ப்ளவுஸையும் தாங்க, நான் முடிச்சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரம் டைலர் மார்க் பண்ணியிருக்க அளவு மாறுபடலாம். ஓகேயா? அவங்க அர்ஜென்ட்டில் மார்க் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண விஷயம். அர்ஜென்ட்டில் மார்க் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அளவு ப்ளவுஸ் வச்சுக்கிட்டு நீங்களே செக் பண்ணி பாருங்கள், இது ஆக்சுவல் அளவா இல்லை ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து அளவு மார்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. சில பேர் ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து, அதாவது லைனிங்கை வச்சு மார்க் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்போ உங்கள் லைனிங்கில் ஸ்டிச்சிங்குள்ளே 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு இதெல்லாம் சேர்த்து தான் லைனிங்கில் மார்க் பண்ணி கட் பண்ணியிருப்பாங்க. லைனிங் வச்சு மார்க் பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்டிச்சிங் அளவோடு சேர்த்து தான் அவங்க மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் அளவு ப்ளவுஸை வாங்கி அது ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து உள்ள அளவா இல்லை ஆக்சுவல் அளவா. ஆரிக்கு எப்போதுமே ஆக்சுவல் அளவு, அதாவது ஸ்டிச்சிங்க்கு எக்ஸஸாக விடுவோம்ல, அதெல்லாம் இல்லாமல் ஆக்சுவல் அளவு மார்க் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த டிப்பெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை மெஷர் பண்ணிவிட்டு அப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸஸாக உள்ள அளவுக்கும் சேர்த்து நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப சொதப்பலாக போயிடும். கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களோட அளவு என்னவோ அதுக்கு தான் நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ, பாய்.